Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிலைட் சினிமாஸில் ஒரு வீடியோங்க அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பெட்டி அப்படிங்கிற ஒரு பெத்தியான்னு தெரியல, பெத்தி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம், நம்ம ராம் சரணோட படம் ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் ஓ சிக்கிரி சிக்கிரி சிக்கிரின்னு பாட்டெல்லாம் ஃபேமஸ் ஆகி ஓடிச்சு. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ராம் சரணோட அந்த ஒட்டம்பெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியா அப்படியா இப்படியான்னு ஒரு ப்ராமிசிங்காக தான் இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸு அது இதுன்னு ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. படம் சரியாக போகலைன்னு நினைக்கிறேன். இதில் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே ஜான்வி கபூர், அவங்க இதுக்கு முன்னாடி அந்த தேவாரான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்கள எப்படி காட்டியிருப்பாங்க, அந்த பாட்டுக்கா சரி இதுக்கா சரி கொஞ்சம் கிளாமருக்காக தான் அது அவங்கள வச்சிருக்கிறதா எவிடெண்ட்டாக தெரியும். இதையே வழக்கமாக பண்ணுவீங்களான்னு கேட்குற அளவுக்கு அதே மாதிரி சொல்ல போனால் அதை விட கொஞ்சம் ஓவர் டோஸாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், எதை காட்டினாலும் அதில் ஜான்வி கபூர் வந்து ஒரு விதமான ட்ரெஸ்ஸில் தான் வர்றாங்க. இது இப்போ தேவையா, இப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்குமான்னு அந்த அந்த கிளாமரா ட்ரெஸ்ஸு நிறையா படத்தில் போட்டிருக்காங்க. பட் இவங்களை ஸ்பெஷலாக பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு படம் முழுக்கும் அப்படியேவா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்வி கபூர் பெட்டி கண்ட்ரோவர்சி அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. சவுத் வெர்சஸ் பாலிவுட் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதுங்கிறத டிலைட் சினிமாஸில் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 9 minutes வீடியோ வருதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சி. இப்போ ரீசெண்டாக, அதாவது போன வாரம் ராம் சரண் நடிப்பில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் பெட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் ஜான்வி கபூர் அவங்கள பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பெட்டி ரிவ்யூ வந்து போடலை. ஸோ அதனால ரொம்ப சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவ்யூவை ஃபஸ்ட்டு இந்த வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்டி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை அடிவாரத்தில் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரே கிடையாது, அடையாளமே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய படத்தோடைய கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் இல்லை, நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும், சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை போட்டு நசுக்கிறாங்க, ஸோ நம்ம ஊருக்கான அடையாளத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த வகையில் அவர் போராடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆரம்பத்தில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே அவருடைய போராட்டத்தோடைய முதல் படியாக அவர் கிளம்புறங்கிற ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்லிங். ஸோ ரெஸ்லிங்குள்ளே போகிறாரு. ஆனால் அங்கேருந்து ஒரு கட்டத்தில் வந்து பேரா அத்லெட்டிக்ஸ் போகிற மாதிரி அமையுது. ஸோ எதனால் இது அமைஞ்சது, என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ராம் சரண் வந்து போராடி அவர் ஊருக்கான அடையாளத்தை அவர் உருவாக்குனாரா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ராம் சரண் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக தமிழ் டப்பிங்லையுமே டயலாக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கான்செப்ட், இந்த இஷ்யூ எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அதை டீல் பண்ண விதம், தேவையே இல்லாத அன்வான்ட் சீன்ஸ் பலதையும் இந்த படத்துக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி, குறிப்பாக ஜான்வி கபூர் சீன்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத மாஸ் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் இல்லாமல் கண்டென்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஜான்வி கபூர் பற்றி என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாகவே நிறைய ரிவ்யூஸில் வந்து சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் படங்களில் வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப்லாம் இருக்காது, சும்மா பேருக்கு ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து வெறும் கிளாமருக்காகவே தான் பயன்படுத்தியிருக்காங்க, சும்மா காதல் காட்சிகளுக்காகவே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெளிவாக தெரியும். அந்த வகையில் ஜான்வி கபூர் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களும் இப்படி தான் சும்மா வந்துட்டு போவாங்க, கிளாமருக்காக தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தேவராலையும் அப்படி தான் நடந்தது, பெட்டிலையும் அதே தான் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதைக்களம் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் காட்டப்படுது. கிராமத்தில் யார் இப்படி இவ்வளோ ஸ்டைலாக கிளாமரஸாக பாவாடை தாவணி போட்டுட்டு வருவா அப்படிங்கிறது தெரியல. அப்படி தான் வந்து ஜான்வி கபூருக்கான காஸ்டியூம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி தான் அவங்களை காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்கான கேமரா ஆங்கிள்ஸ், க்ளோஸ்அப் ஜூமில் வந்து இடுப்பை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் வந்து இருக்குது. அண்ட் டயலாக்ஸ், ராம் சரண் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க மேலே வந்து காதல் அப்படிங்கிறத விட காமன் தான் அதிகமாக இருக்கும்.
ஒரு தடவையாவது இவ்வளவு அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டயலாக்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் ஃபயரை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு ஹீரோவா வில்லனா சார்? படத்துடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு ஒரு பெரிய ட்வீட்டே வந்து போட்டிருந்தாரு. அதில் வந்து அவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை, யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எங்களுடைய நோக்கம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலுமே இவங்க பண்ணது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீன்ஸை வந்து நாங்கள் ட்ரிம் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி. அப்படின்னா நீங்க படத்துல ஹீரோயினே இருக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு இதான வேலையா இருக்கும். நான் அந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலை, தமிழ் சினிமாவாக இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் மலையாளம் தெலுங்கு கன்னடா எதாக இருந்தாலும் எல்லாரையும் தான் கேட்குறேன். சில நேரம் சில ஆங்கிள்ஸ் வைக்கிறத பார்க்கும்போதே நமக்கு இரிட்டேட் ஆகும். என்ன சார் என்ன என்ன இதை வச்சு தான் ஓட்டணுமா? இந்த பாருங்க இப்படி பாருங்க அப்பா இதை பார்க்கறதுக்கு வாங்கன்னா எப்படி தெரியுது எங்களை எல்லாம் பார்த்தா? கதையை சொல்லுங்கடா, நல்ல கதையை சொல்லுங்கடா. ஹீரோயினே இல்லாமல் படமெல்லாம் ஓடலையா? கதையை சொல்லுங்கள் சார். ஹீரோயினுக்கு நல்ல கேரக்டர் கொடுங்க. இப்போ பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்தது இல்லை, அதுல எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? அது மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களான்னு பார்த்தா இவங்க எப்படியாவது உள்ள வர வச்சிடணும், ஏதாவது வசூல் பண்ணிடணும். அதுதான் பார்க்குறேன். புஷ்பாவில் சமந்தாவை கொண்டு வந்து ஆட விடுறது அது இதுன்னு பார்த்துட்டு இப்போ ஓவராக போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி அப்படின்னு போட்டுட்டு த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஸ்ரெஸ்பெக்ட் எவர் பெய்ட் டு அ லீடிங் உமன் படத்தை பார்த்தே ஆகணுமே மாதிரி ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு ஜான்வி கபூர் அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைக் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே இன்னொரு பக்கம் ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்கும்போது இந்த பெட்டி மூவி டீம் பண்ணது வந்து தப்பு தான், உங்களை வந்து இப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அவங்களே லைக் போட்டிருக்கீங்க, தப்பு தான் மேடம். இந்த காஸ்டியூமை போட்டு வாங்கணும் போது உங்களுக்கு இந்த மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு இருக்குல்ல வாய், அதை திறந்து கேட்க மாட்டீங்களா? இல்லை முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது எதுக்கு சார்? இந்த இந்த கதையில என்ன பண்ணுது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி வருது, இதனால கதை எதை நகருதா, இல்லைன்னா ஹீரோ ஸ்போர்ட்ஸில் டல்லாக இருக்காருன்னு இது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்க மாட்டீங்களா? காசை வாங்கி ஜோபியில் போட்டுட்டு நடிக்கிறீங்களா? சரி உங்களை ஒரு சீன் தான் இப்படி பண்ணினாங்க, என்னை ஏமாற்றி எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. படம் முழுக்க இப்படி தான் வர்றீங்க. ஒரு 30 நாள் நீங்கள் ஷூட்டிங் போயிருந்தாலும் 30 நாளில் அத்தனை நாளில் அத்தனை ஹவர்ஸில் அத்தனை மினிட்ஸில் அத்தனை செகண்ட்ஸில் ஒரு செகண்டில் கூட உங்களுக்கு ஒரு டவுட் வரல. படமெல்லாம் நடித்து முடித்து காசெல்லாம் வாங்கி நீங்கள் ப்ரொமோஷனுக்கும் வந்து படமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இப்படி போட்டோன்னே ஆமாங்க அப்படின்னு லைக் போடுறீங்க. சூப்பர். வச்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பான ஆங்கிள்ஸ்லாம் வந்து வச்சிருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஓகே, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு கையெழுத்து இப்படி உங்களுக்கு உங்கள் இடுப்புக்கு ஒரு ஆங்கிள் வைக்கிறோம் மேடம் அப்படின்னா நீங்கள் இப்படி அப்படி நிற்கும் போது தெரியாமல் வச்சுட்டாங்க. எடுத்துட்டு இவங்களும் காட்டியிருப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் போய் நின்று இப்படி மானிட்டர் பார்ப்பீங்கல்ல, பெருசா நடிச்சு கிழிச்ச மாதிரி எல்லாரும் அப்படி நின்று மானிட்டர் பார்ப்பீங்கல்ல, அப்போ காட்டலை. சரி படம் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காட்டுவாங்கல்ல படம், ஒரு ஹீரோயின் அவங்க நடித்த படத்தை பார்க்க மாட்டாங்களா ரிலீஸுக்கு முன்னாடி? அப்பயும் நீங்கள் பார்க்கல, பார்த்துட்டு சண்டை போடலை, என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் எல்லாம் படங்கள்ல இருக்குது. இந்த அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு அப்படி எங்கே ஜூம் போய் இருக்கீங்கன்னு பார்க்கணுமே. ஆனால் தியேட்டரில் பார்க்குற ஐடியா இல்லவே இல்லை சார், காசு வேஸ்ட் பண்ண முடியாது. ஓடிடிக்கு வரட்டும், கண்டிப்பாக பார்த்துட்டு இது கண்டிப்பாக ரோஸ்ட் மெட்டீரியலாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம எங்கள் ஸ்டைலில் ஒரு ரோஸ்ட் போடுறோம். போட்டு காசு வாங்கிட்டு தானே இந்த படத்தில் போய் நடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஓகே சொன்னீங்க? ஆரம்பத்திலே வந்து இல்லை இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன், இப்படிலாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதானே? நீங்கள் நடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு சிம்பத்தி தேடுறீங்களா, இந்த மாதிரிலாம் போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ட்ரஸ் டிம்பிள் ஹயாத்தி, இன்னொரு பக்கம் வந்து ஆக்ட்ரஸ் ஆஷிகா ரங்கநாத். இவங்க 2 பேரும் ஜான்வி கபூருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக என்ன ட்வீட் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆக்ட்ரஸை குறை சொல்லாதீங்க. ஆக்ட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் தான் அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து சிஸ்டமை தான் வந்து குறை சொல்லணும், எங்கள் சிஸ்டம் ரொம்ப தப்பாக இருக்குது, அதுதான் வந்து மாறணும். ஸோ டோன்ட் பிளேம் தி ஆக்ட். மேடம் சிஸ்டம் தப்பாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அந்த சிஸ்டத்துக்கு ஏன் தீனி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நடிக்க முடியாதுன்னு சொன்னா இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ இதுலேயே 3 ஹீரோயின்ஸ் வந்துட்டீங்க, ஜான்வி கபூர், நீங்கள், இன்னொருத்தங்க. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல ஹீரோயின்ஸ் வருவீங்க. இப்படி ஒரு ரோல் சார் அப்படின்னு உங்களுக்கு இப்படி ஒரு ரோல் மேடம்னு உங்களுக்கு சொல்ல வரும்போதே நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க. நீங்கள் ₹1 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு இது வேணாம் சார், எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நடிப்பு திறமையை காட்டுறதுக்கு தான் எங்களுக்கு இது வேணும்னு இந்த வாயை அப்போ அடிச்சிருந்தீங்கன்னா
இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, யோசிப்பாங்க. ஹீரோயின்ஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க, என்ன சார் யாரும் வரமாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை போல இருக்கு, சரி ரோலை மாற்றுவோன்னு மாற்றுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க இல்லைன்னா அடுத்தவங்க. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு சம்பளம் எக்ஸ்ட்ரா, சார் ஒரு 50 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு கொடுங்க சார், நான் இதை விட கிளாமராக இன்னொரு கேர்ளை பிடிச்சி காட்டுறேன்னா வரப்போகிறாங்க. நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவோம், எங்களை யாரும் திட்டக்கூடாது, ஆனால் நாங்கள் குறை சொல்லுவோன்னா சரியில்லை. அந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் தானே பண்ணுறீங்க, அதை பண்ணாதீங்க. அப்படின்னா blame the system அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே வந்து போட்டிருந்தாங்க. இவங்க சொல்றது வந்து சரியா, சிஸ்டமை தான் ப்ளேம் பண்ணணுமா, ஆக்ட்ரஸ் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் மேலேயும் தப்பு இருக்கு, ஆக்ட்ரஸ் மேலேயுமே தப்பு இருக்கு. மாற்றம் வேணும்னா நாம ஃபர்ஸ்ட் மாறணும். அந்த வகையில சிஸ்டம் சரியில்லை, இதை மாற்றணும்னா யார் வந்து மாத்துறது? ஆக்ட்ரஸ் தான் வந்து இதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து இருக்கணும். நாங்கள் வந்து இந்த மாதிரியான கிளாமரஸ் ரோல்ஸாக இருக்கட்டும், தேவையே இல்லாமல் சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர், ஹீரோவை காதலிக்கிற சாங்ஸுக்காக டான்ஸ் ஆடுற கேரக்டர், இப்படிலாம் இல்லாமல் எங்கள் கேரக்டருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் நாங்கள் நடிப்போம், இந்த மாதிரியான ரோல்ஸில் மட்டும்தான் நடிப்போம், ஓவர் எக்ஸ்போஸ்டாக ஓவர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து நோ சொல்ல ஆரம்பித்தாதான் இந்த சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இல்லை எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஆக்டர்ஸும் இதே தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸ் அவங்களுமே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்ல கற்றுக்கணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுக்கும் இதே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவங்க சொல்லணும் சார், எழுதுங்கடா, கதை எழுதி தொலைங்கடா. பேப்பரும் பெண்ணும் எடுத்துட்டு ஒரு 10 பேப்பர் எழுதுனா ஒரு கதை வருது அப்படின்னா 7 பேப்பருக்கு தூக்கி குப்பையில் போட்டுறது. 7 பேப்பர் ஏன்டா எழுதலைன்னு கேட்டால் எவனை எழுதணும், 7 பேப்பருக்கும் கிளாமர் தான், 3 பேப்பருக்கு என்னத்தையாவது கிறுக்கி வைப்போம் அப்படின்னு கிறுக்க வேண்டியது. எழுதுங்களேன் சார், நல்லா பிளாட்டு தானே வச்சுருக்கீங்க. ஊர் பேரே தெரியாத ஒரு கிராமம், அதுலேருந்து ஒருத்தன் வந்து ஊருக்கு அடையாளம் தான் ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறான்னும் போது அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. அதில் அவருக்கு ஒரு லவ் இருக்குது, அது இது அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்னு அதை எழுத விட்டுட்டு கிளாமரை நம்பியே தான் இருப்பீங்களா எல்லாரும்? ஸோ நம்ம படத்துக்குள்ளே வர ஹீரோயின் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், அவங்களுக்குமே ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும். நீங்கள் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் தேவையே இருக்காது, ஆனால் வலிஞ்சு திணிஞ்சு கேரக்டர் வந்து உள்ளே கிரியேட் பண்ணியிருப்பாங்க, கேட்டால் பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை ப்ரெசென்ட் பண்ணாலே அந்த படம் வந்து நல்ல படமாக தான் அமையும். இந்த கான்ட்ரவர்சியில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூரோடைய ஒரு சாட் கான்வர்சேஷனும் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு அன்வெரிஃபைடு சாட் கான்வர்சேஷன் தான், ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியில இருந்தால் அந்த கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பெட்டி படத்தில் வந்து ஒரு சில ஷார்ட் ஆங்கிள்ஸ்க்குலாம் வந்து நான் நோ சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ராம் சரண் வந்து சப்போர்ட் பண்ணார், அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஆங்கிள் வைக்காதீங்க அப்படின்லாம் வந்து அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகுது. ஒரு கட்டத்தில் வந்து ஏன் ஆக்ட்ரஸ் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஜான்வி கபூர் வந்து சவுத்தில் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் வெர்சஸ் சவுத்தாவும் ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. சவுத்தில் நடக்குதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். சவுத்துல மட்டும்தாங்க நடக்குது. எங்க ஆரம்ப புள்ளியே அங்க சவுத்துல நடந்தாலும் அந்த ஒரு சில சவுத் படங்களை பார்க்க முடியும். நார்த்ல நீங்க பண்ற அலப்பறை அப்பா பார்க்க முடியுதா? வயசுல எல்லாம் சொல்லுவாங்க அந்த படங்கள்லாம் பார்க்காதீங்க. ரொம்பம்மா சவுத்துல மட்டும்தான் நடக்குது இல்ல? போமா வேலையை பார்த்துக்கிட்டு. இப்போ எல்லாம் சில பேர் நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குறோமா ஹிந்தி படம் பார்க்குறோமானே டவுட் வந்துடும், அப்படி இருக்கு. நம்ம சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் மலையாளம் சினிமாவை இந்த கணக்குக்குள்ளே நம்மளால் சேர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸாக தான் வந்து இருக்கும். ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது, கிளாமராக காட்டுறது, ஐட்டம் சாங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களும் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக தான் வந்து ட்ராவல் ஆவாங்க. ஆனால் மற்றபடி தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இந்த 3 இண்டஸ்ட்ரியில் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஜூம் ஆங்கிள்ஸ்லாம் வச்சு எடுக்கிறதெல்லாம் தெலுங்கு சினிமா வந்து இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாற வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்குன்னு நார்த் பாலிவுட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் சவுத்துங்க அப்படிங்கலாம். அப்போ நோத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, அப்போ அங்கேயே நடிக்க வேண்டியதானே? நீங்கள் நோர்த் ஹீரோயின் தானே, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிரச்சனை உள்ள சவுத்தில் வந்து நடிக்க வேண்டியது ஏன் மேடம்? அங்கே நோத்தில் ஓவராக நடிக்க சொல்கிறாங்களோ, வரமாட்டேங்குதான். இண்டஸ்ட்ரி வந்து புனித இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது.
இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அங்கேயுமே வந்து இருக்குது. ஸோ அங்கேயுமே படங்களில் வந்து ஹீரோயின்ஸை எப்படி காட்டுறாங்க, எப்படிலாம் சீன்ஸ் வைக்கிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் என்னமோ தெரியல, நிறைய ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டஸ்ட்ரியை தான் குறை சொல்கிறாங்களே தவிர பாலிவுட் இண்டஸ்ட்ரி பற்றி பெருசாக யாரும் குறை சொல்கிறதே வந்து கிடையாது. இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நமக்கு புரியல. அண்ட் இந்த கான்ட்ரவர்சிக்கு நித்யா மேனன் அவங்க சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது, எல்லாத்துலேயும் தான் இருக்குது. ஸோ நாம ஆக்ட்ரஸுமே வந்து நம்மளுடைய பவுண்டரிஸை வந்து கிளியராக செட் பண்ணிக்கணும், நோ சொல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னா இப்போ நித்யா மேனனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான கிளாமரஸ் ரோல்ஸாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணுறதில்ல. ஸோ அவங்க எந்த ரோல் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் சாய் பல்லவி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி தான் வந்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் கிளாமரஸ் ரோல்ஸ்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கான பவுண்டரிஸை கிளியராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்குற அந்த மாற்றம் வரும். இன்னொரு பக்கம் நம்ம சொன்ன மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்டையுமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. வெறும் ஆக்ட்ரஸ் மட்டுமே நம்மளால வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ சிஸ்டமும் இங்க மாறணும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதை மாற்றி ஆகணும். நீங்க இந்த கான்ட்ரவர்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷனுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, வீடியோக்கு நடுவில் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஏன்னா பொறுக்க முடியல. அவ்வளோ ஆத்திரம். பழிய தூக்கி அப்படியே ஈஸியாக அந்த பக்கம் போட்டுறது, ஏதோ அந்த பக்கம் அப்படியே அங்கே எல்லாம் அப்படியே புனிதமாக நடக்குதுங்க, அங்கே இப்படியெல்லாம் பேசுறதுக்கே இடம் இல்லைங்க அங்கே. எப்பா உங்களை பார்த்தாப்பா இங்கே கெட்டு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு. இஃப் யூ ஆர் பேட் ஐ ஹோப் யூ ஆர் டேடுங்கிற மாதிரி அவங்க. ஆனால் பாருங்களேன் அவங்க வாய, சவுத் இஸ் ஆல்வேஸ் த ப்ராப்ளம். சவுத்து கொஞ்சம் லேட்டு மேடம், நீங்க எல்லாம் அப்பவே பழந்து கொட்டை போட்டவங்களாச்சே. எல்லாத்தையும் சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. உங்களை அங்கே இருக்க விட மாட்டாங்கிறதுக்காக அதை பற்றி எதுவும் பேசுறது இல்லை. இனி சவுத்துல இருந்து யாரும் கூப்பிட்டா வராதிங்க. உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு சொல்ற கதை ஒன்று, இவங்க எடுக்கிறது ஒன்று, உங்களுக்கே தெரியல. பாவம் இல்லை நீங்கள் அப்பாவி. அப்புறம் இவங்களுக்கும் சொல்லணும், மானத்தை வாங்காதீங்கடா. பேப்பர் மென்னு எடுத்து மூளையை கச்சைங்க எழுதி தொலைங்க. கதை ஓரியன்டாக ஏதாவது எழுதுங்க. பேப்பரை எடுத்தாலே 5 பேப்பர் அதுக்குன்னு ஒதுக்கிடுறது. எங்கே ஜூம் வைக்கலாம், எதை குறைக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸை குறைக்கலாம், ஜாப் வச்சு வைக்கலாம். எல்லாருக்கும் இப்போ ப்ரெஷர், 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு அடிச்சாகணும். ப்ரெஷர் கூட நம்ம நல்ல கதையை வச்சு இதெல்லாம் அடிக்க முடியாது. இதுக்கு தான் இருக்கே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மாதிரி தான் நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்களே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு போகிறது. ஏன்னா இப்போ அவங்க டார்கெட் வச்சுட்டாங்கல்ல, அதுக்காக இப்போ இவங்களும் அந்த டார்கெட்டுக்கு பின்னாலே ஓடுறது. நல்ல கதையை கொடுத்து தொலைங்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய்.